ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொடுக்கறதுக்காக ஸ்ரீஸ் ப்ராடக்ட்டு ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம், டிஸ்பேச் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அங்கே பாருங்கள், வடகம், சாம்பார் வடகம் 100 கிராம் வேணுங்கிறவங்க கேட்டால் கூட நாங்கள் அனுப்பி வைப்போம். வெயிட் லாஸ் மிக்ஸு, பூண்டு ஊறுகாய், இது வந்து நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலு, இது வந்து நம்ம ஆவாரம் பூவு, இது நம்ம ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் தம்பிக்கு செஞ்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா, அது இதுவும் பூண்டு ஊறுகாய் தான். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், நம்ம மூக்கரட்டை கீரை சூப் மிக்ஸுன்னு சொல்லியிருந்தோம். கெட்டு போன கிட்னியை கூட க்ளீன் பண்ணி நல்லாக்கும்னு சொல்கிறாங்க மூக்கரட்டை கீரையில். இதை வந்து நம்ம சூப் மிக்ஸாக ரெடி பண்ணி தரோம். ஒரு ஸ்பூன் போட்டு 1 கிளாஸ் தண்ணிக்கு கொதிக்க வச்சு வடிகட்டி, சால்ட் எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் வடிகட்டி உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம், வடிகட்டி குடிக்கிறது தான் உங்கள் வேலை. மூக்கரட்டை சூப்பு. இது வந்து கருவேப்பிலை ஊறுகாய், ஏற்கனவே இப்போ போட்டது, நேற்று போட்டது. இப்போ வந்து நம்ம புதுசாக செய்கிறது வந்து திரும்ப ஆடுறதுக்காக கருவேப்பிலை ஊறுகாய் தொக்கு. சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், நம்ம இட்லி தோசை கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், கஞ்சிக்கு தொட்டுக்கலாம், சத்துமாவு கஞ்சிக்கும் தொட்டுக்கலாம், கூழுக்கு தொட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த பொருளெல்லாம் பாத்திங் பவுடர், இது இன்னும் ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும். ரோஜாப்பூ, ஹெல்த் மிக்ஸு, நம்மளோட பொருளெல்லாம் இங்கே வரிசையாக வச்சுருக்கோம். இது வந்து மாங்காய் ஊறுகாய், இந்த ஸ்டிக்கர் ஒட்டில் காமிக்கிறவங்களுக்காக. இது ஹெல்த் மிக்ஸு. இது இல்லாத நம்மக்கிட்ட நுசுக்கு மல்லி காஃபி, அரப்பு பவுடர் இருக்குது, எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். ஸ்ரீஸ் நம்மளே கைப்பட நம்ம வீட்டில் பார்த்து செய்யறது. நாங்கள் எப்படி வீட்டில் சமைச்சு சாப்பிடுவோமோ சுத்தமாக, அதுபோல் உங்களுக்கு பார்த்து செஞ்சு தரோம். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இருங்க, நம்ம செகண்ட் பேஜ் ஊறுகாய் கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்குதுன்னு காமிச்சதில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். இதில் நம்ம மிளகா, மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு கருவேப்பிலை கூட பூண்டு